60-70களில் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தவர் எம்ஜிஆர். ஆனால் அந்த இடத்தை பிடிப்பதற்கு முன் அவர் பல அவமானங்களை சந்தித்திருக்கிறார் என்பது பலருக்கும் தெரியாது. 7 வயதில் நாடக உலகில் நுழைந்து 30 வருடங்கள் பல நாடகங்களில் நடித்தார். சினிமாவை விட நாடகங்களில்தான் எம்ஜிஆருக்கு அதிக அனுபவம். ஆனாலும் சினிமா கலையை நன்றாக கற்றுக்கொண்டு அதிலும் சிறந்து விளங்கினார். எம்ஜிஆர் நாடகங்களில் நடித்துக் கொண்டிருந்த போது அவருடன் நடித்தவர் பசுபதி. இவர் முன்கோபக்காரர். கோபம் வந்துவிட்டால் யார் என்றெல்லாம் பார்க்க மாட்டார். வாய்க்கு வரும் கெட்ட வார்த்தைகளில் திட்டுவார். ஒருமுறை எம்ஜிஆருக்கும் பசுபதிக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது அருவருப்பான வார்த்தைகளால் பசுபதி எம்ஜிஆரை திட்டிவிட்டார். இதனால் கோபமடைந்த எம்ஜிஆர், இனிமேல் உன் முகத்தையே பார்க்க மாட்டேன் என சொல்லிவிட்டு அவரின் நட்பை துண்டித்துக் கொண்டார். அதன்பின் எம்ஜிஆர் சினிமாவில் நுழைந்து பெரிய நடிகராக மாறி பணம் சம்பாதித்து நல்ல நிலைமைக்கு வந்தார். ஒருநாள் பசுபதி தனது பத்திரிகையை எம்ஜிஆரிடம் கொடுத்துவிட்டு போனார். அதுவும் பேசாமல் பத்திரிகையை வாங்கிக் கொண்ட எம்ஜிஆர் தனது உதவியாளரிடம் பசுபதியை பற்றி விசாரிக்க சொன்னார். அதில் பசுபதி வறுமையில் வாடுவதை தெரிந்து கொண்ட எம்ஜிஆர் மண்டப வாடகை முதல் மைக் செட் வரை திருமணத்திற்கான ஆகும் மொத்த செலவுக்கான பணத்தையும் தனது உதவியாளர் மூலம் கொடுத்து அனுப்பினார் எம்ஜிஆர். அதோடு மட்டுமில்லாமல் சீர்வரிசை பாத்திரங்களோடு திருமணத்தில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்திவிட்டு வந்தார்.